அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு 5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு 5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் சீன வீரர் டிங் லெரனை குகேஷ் வீழ்த்தியிருந்தார். இதனிடையில் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு 5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். உலக செஸ் சாம்பியன் தொடரில் சீன வீரர் டிங் லெரனை குகேஷ் வீழ்த்தியிருந்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மிக இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய வீரர் குகேஷுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் 5 கோடி ரூபாய் ரொக்க பரிசு தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஒவ்வொரு தொடர் முடிந்த பிறகும் இந்த கேண்டிடேட்ஸ் தொடர் போன்ற ஒவ்வொரு தொடர் முடிந்த பிறகும் அந்த தொடரில் வெற்றி பெறும் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த ரொக்க பரிசானது தொடர்ச்சியாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பிலும் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் நேற்று நடைபெற்ற இந்த 14வது சுற்று இறுதிப் போட்டியில் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கக்கூடிய குகேஷ்க்கு தமிழ்நாடு அரசு சார்பில் 5 கோடி ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது அறிவித்திருக்கிறார். சிங்கப்பூரில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் சீன வீரர் டிங் லெரனை வீழ்த்தி இந்தியாவின் இளம் வீரரான 18 வயதே ஆன இளம் வீரரான குகேஷ் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை முதல் முறையாக வென்றெடுத்தார். அவருக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவுகளும் பாராட்டுகளும் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் 5 கோடி ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். நன்றி மகேந்திரன், உங்கள் தகவல்களுக்கு.